ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ செட் பண்ணுற டார்கெட்டெல்லாம் ப்ரைஸ் ரீச் ஆகிறவங்களும் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஒரு சில நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, சார் நீங்கள் மார்னிங் அப்டேட் மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அதேமாதிரி பெஸ்ட்டு ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோ இது மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்னுடைய சைடில் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருந்தேன். என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த வீடியோவுக்கு மேக்ஸிமம் லைக்ஸ் அதிகமாக வருதோ அது மேலே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ ஒரு வேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் லைக்ஸ் மேக்ஸிமம் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோ அப்படின்ற வீடியோ கண்டினியூவாக பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. ஃபஸ்ட் நம்ம நிஃப்டி 50 பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரு நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ஓவரால் பார்த்துலாம். ஏன்னா இப்போத்தி கண்டிஷன் வேறு இருக்கும், நம்ம மார்னிங்கில் அப்டேட் வேறு இருக்கும். ஏன்னா மார்னிங் அப்டேட்டில் ஒரு சில டைமில் ரெண்டு மேட்சிங் ஆகும், ஒரு சில டைமில் சேஞ்ச் ஆகும். நம்ம எஸ்ஜெக்ட் நிஃப்டி மார்னிங்கில் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அப்போ வந்து நம்ம ஸ்டடி பண்ணி சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து ஓவராலாக வந்து நம்ம ஓரளவுக்கு பார்த்துடலாம் நிஃப்டி 50 என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு. நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைனில் டச் ஆகி ப்ரைஸ் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதனுடைய ரீடெஸ்ட், அதாவது அங்கேருந்து ரிட்டன் இருக்குது, சின்னதாக ஒரு புல் பேக், அகைன் உங்களுக்கு ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது இப்போத்தி எஸ்ஜிஎஸ் நிஃப்டி ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா கேப் அப், கேப் டவுனு இது மாதிரிலாம் ஆகும். இப்போ கிட்டத்தட்ட 240 மைனஸில் காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 244 வந்து மைனஸில் காமிக்குது, 17,070 ஓப்பனிங் காமிக்குது. ஆனால் நாளைக்கு நிலவரம் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த வச்சு பிளைண்டாக நம்ம நம்ப முடியாது, ஜஸ்ட் ஓவராலாக எடுத்துக்கலாம், அவ்வளோதான். சரி, இப்போது இந்த லெவல் எதுவும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 17,200 ஃபஸ்ட் சப்போர்ட் வரும்னு போட்டுதான். ஆக்சுவலாக வந்து சப்போர்ட் எடுத்திருக்கேன். அந்த இடத்துல 217.10 அந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கேன். இந்த பாட்டம் லைன் ஒரு லைன் கணக்கு எடுத்துகிட்டு அப்படின்னா, ஸோ இந்த லெவல் எங்கே வருதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? ப்ரைஸு பாட்டம் லைன் இங்கே ப்ரைஸ் டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நிஃப்டி 50ல் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் ஒர்க் ஆகிடுச்சு. இதுக்குள்ளவே லோ எல்லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு வந்ததுன்னா கிட்டத்தட்ட 17,100 அந்த மாதிரி ரேஞ்சில் ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனு கட் ஆகிட்டுதுன்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் இதுதான், நெக்ஸ்ட் உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக வருது இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிஃப்டி 50யோட கண்டிஷன் லெவலில் இருக்கலாம். ஸோ இந்த லெவல்னு சொல்லுங்களேன், எந்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது பாருங்கள். இது ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 17,200, ரெண்டாவது லெவல் பார்த்தீங்கன்னா 17,100 சப்போர்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி 17,200 வந்து சப்போர்ட் லெவல் இருக்குது. ப்ரைஸ் ஃபாலிங் ஆச்சுன்னா இந்த ரெண்டு லெவல் வரும் ப்ரைஸ் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 17,100 வரலும் ப்ரைஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இருக்கு சொல்லும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போயிடுச்சு, பையிங்கான வாய்ப்பு தேடலாம் அப்படின்னா, ப்ரைஸ் ஆல்ரெடி இங்கே ரெசிஸ்டன்ஸுக்கு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக தான் ஒர்க் ஆகும். 17,450, 500 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த லைன் 10 லைன் கட் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிடுச்சு, பையர் ஃபார்மேஷன் பை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா 17,500 வரலும் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பார்க்கும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு அபவ் கட் ஆகிடுச்சு, மூவ் ஆச்சுன்னா பையிங்கான வாய்ப்பு தரலாம். இல்லை செல்லிங்கான வாய்ப்புனா இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சுன்னா 17,200 பிரேக் ஆகிடுச்சுன்னா 17,100 வரலும் நீங்கள் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டம் பார்க்கலாம். இது நிஃப்டி 50யோட சார்ட். சரி, பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி பாருங்கள். இப்போது இந்த சப்போர்ட் லைன் கணக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது பாருங்கள். இது ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கேன். ஸோ இந்த சப்போர்ட் லைன் பிரேக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தா நம்ம இந்த லெவல் பார்க்கலாம். எந்த லெவல்? 38,000, 38,000 லெவல் டச் பண்ணுறத பேங்க் நிஃப்டி நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 39,200 சம்திங் ஓடிட்டுருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக 38,000 வரலும் ப்ரைஸ் மூமெண்ட்டம் பார்க்கலாம். ஏன்னா நான் இந்த லெவல் மட்டும் கணக்கு எடுக்கல, இதுக்கு முன்னாடி லெவல் அங்கே தான் ப்ரைஸ் டச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த 38,000 ரவுண்ட் நம்பர் இல்லைங்களா? ஸோ இந்த ரவுண்ட் நம்பரில் தான் ப்ரைஸ் டச் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த லெவலில் வரும் ப்ரைஸ் டவுன் ட்ரெண்டை பார்க்கலாம். ஒரு வேளை அப் மூவ் கிடச்சிது அப்படின்னா அதனுடைய ப்ரீவியஸ் ஹை எங்கேயோ அந்த லெவலில் வரும் 39,650, 700 வரலும் ப்ரைஸ் நெக்ஸ்ட் அப் மூவ் பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சு, ஹையர் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ ட்ரெண்ட் லைன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக அந்த லெவல் பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளவே ப்ரைஸ் மூவ்மெண்ட்டமாக தான் நம்ம அப்பர் சைடுக்கான ஒரு வேலையை எதிர்பார்க்கலாம். சரி, ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து பை சைடுக்கான ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 2-3 எடுத்திருக்கேன்.
சேல் சைடுக்கு வந்து ஒரே ஒரு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சரி, இதில் வந்து பை சைடும் பண்ணலாம், சேல் சைடும் பார்க்கலாம். இது வந்து சிப்லாவுடைய சார்ட். இது சிப்லாவில் என்ன சார் பண்ணலாம், பை சேல் நீங்கள் அப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஷார்ட் டைம் ஃப்ரேம் இன்டர்டேன்றதுனால நம்ம ஷார்ட் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கீழே சப்போர்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்க பாருங்கள். இது வந்து கீழே வந்து சப்போர்ட் லைன் இருக்குது இல்லைங்களா? இது சப்போர்ட் லைன். எந்த லைன் இது? 1124. இப்போ ப்ரைஸ் வந்து 1132 இருக்குது. ஸோ இந்த லெவல் பாட்டம் லெவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரைஸு இந்த 1124 வந்து ப்ரைஸ் டச் பண்ணிவிடு ஃப்ரெண்ட்ஸ். சிப்லாது நல்லா கவனிச்சிங்க. இந்த லெவல் இந்த சப்போர்ட் கட் பண்ணிடுச்சு அப்படின்னா 1124 வரலும் கீழே ப்ரைஸ் வந்து டச் ஆகும். அப்படி சரி பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஃபஸ்ட் லெவல், இது செகண்ட் லெவல். அதாவது இந்த லெவல் கட் ஆகிடுச்சு, ஹையர் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா இந்த 2 லெவலில் நீங்கள் சிப்லாவை பை அண்ட் சேலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது சிப்லாவுடைய சார்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா வெல்ஸ்பன். இது வந்து ஆக்சுவலாக வந்து சேல் சைடு கிடையாது, ஒன்லி ஃபார் பையிங் சைடு மட்டும்தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஓகேங்களா? ஒன்லி பையிங் சைடு 5 மினிட்ஸ் சார்ட். இது பையிங் சைடு மட்டும்தான். ஓகேங்களா? சரி, என்ன பையிங் சைடு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டாப் லெவல், இந்த லெவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு அப் மூவ் பார்க்கலாம். 74லேருந்து 78 வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இந்த லெவல் கட் ஆகிடுச்சுன்னா, ஏன்னா இது வந்து ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல் வந்து ஃபாஸ்ட்டாக மூமெண்டம் ஆகும். 74லேருந்து 78 4 பாயிண்ட்ஸ் வந்து ஓகே, மோர் தென் பரவாயில்ல, நல்ல ஒரு மூமெண்டம் தான் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹை கட் ஆகிடுச்சுன்னா 78க்கு அப்புறம் வந்து நான் ஸ்டாப்பாக மூவ், அது வேறு விடுங்க. நான் வந்து ஆக்சுவலாக இமீடியட் மூமெண்டம்னா இந்த 4 பாயிண்ட் to 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் மூமெண்டம் பார்க்கலாம். வெல்ஸ் பண்ணல. சேல் சைடு போனால் என்ன சார் பண்ணலான்னா, ஒன்றும் பண்ணாதீங்க. சேல் சைடெலாம் கீழே சப்போர்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கீழெல்லாம் வந்து சேல் சைடு எதுவும் அவ்வளோ ட்ரை பண்ணாதீங்க. கீழே 200 EM பக்கத்தில் வந்துச்சு. ஸோ சேல் சைடுக்கான வியூ இல்லை, ஒன்லி ஃபார் பையிங் சைடு மட்டும்தான். சார் டேட்டா பேட்டர்ன்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டேட்டா பேட்டர்ன்ஸில் ஒன்லி ஃபார் பையிங். அதாவது மார்க்கெட்டு க்ரீனில் வந்துடுச்சு அப்படின்னா இன்னும் நல்ல விஷயம். இல்லை மார்க்கெட் க்ரீன் வராமையே இது வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா ஓகே, நல்ல ஒரு ப்ரைஸ். ஏன்னா இந்த ஹைலாம் ஸ்டாப் லாஸ் ஹீட் பண்ணுறதுக்காக அப் மூவ் கொடுக்கும். ஸோ அந்த மூமெண்ட்டில் வந்து ப்ரைஸ் நல்லா மூமெண்டம் ஆகும். இந்த லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஆகும். சேல் சைடுக்கான மூவ் கண்டிப்பாக கிடையாது. ஆக்சுவலி உங்களுக்கு சொன்னால் கீழே சப்போர்ட் லெவல் இருக்குது, ப்ளஸ் 200 EM இருக்குது. கீழே வந்து சேல் சைடுக்கான மூவ் பண்ணாதீங்க. ஏன்னா நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்குது. வெயிட் ஃபார் பையிங். ஓகேங்களா? டேட்டா பேட்டர்ன்ஸ் வந்து பையிங்காக வெயிட் பண்ணுங்கள். KSCL இது என்னத்துக்காக பார்க்கலாம்? நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் போயிடலாருங்க, ஏதாச்சும் விஷயம் கிடைக்குதானே. எஸ், 1 ஹவர் 2 ஹவர்ஸ் வந்துட்டோமா நம்ம? ரைட், 1 ஹவரில் பார்க்கலாம். ஃப்ரெண்டு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு டவுனாக இருக்குது. ட்ரெண்டு டவுனாக இருந்ததில் ஒரு புல் பேக் கிடச்சிருக்கு. ட்ரெண்டு டவுனு ஒரு புல் பேக் கிடச்சிருக்கு. ஸோ புல் பேக் இந்த இடத்துல நமக்கு லோயரில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். ஃபஸ்ட் லெவல் இந்தங்க 420 வரலும் ஃபஸ்ட் லெவல் பார்க்கலாம். அப்பர் சைடு கட் ஆகிடுச்சு அப்படின்னா இட்ஸ் ஓகே, இக்னோர் பண்ணிடுங்க. திரும்ப வந்து அங்கே லோயர் சைடுக்காக வெயிட் பண்ணுங்கள். திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகும். ஸோ இந்த 200 EM கிட்ட ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகும். நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வியூவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். அந்த லெவல், அதாவது கீழே சப்போர்ட் எடுத்துருக்காங்களா 434 லெவலில் கட் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். ப்ரைஸ் 1 or 2 டேஸில் வந்து 420 டச் பண்ணிவிடும் ஃப்ரெண்ட்ஸ். 420 ப்ரைஸ் டச் பண்ணிவிடும். அப்பர் சைடு ஒரு வேளை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா பையிங் எதுவும் பண்ணாதீங்க, போட்டு விடுங்க. ப்ரைஸ் எவ்வளோ தூரம் போதோ போட்டு விடுங்க. அங்கேருந்து லோயரில் ஃபார்மேஷன் ஆகலாம், வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினார் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் பாருங்கள். அவங்களுக்கு டெலிகிராம் சேனல் கூட வந்து நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும். விருப்பம் தான் நீங்களும் வெபினார் அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலுக்குள்ளே வந்துடலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.